வணக்கம். இந்த வீடியோவில் பேசிக் யோக் ட்ரேப்பிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யோக்னா என்னென்னு பார்த்துடலாம். யோக் ஒரு கார்மெண்ட்டோட செப்பரேட் பார்ட். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் யோக் மூலிமா டிஃப்ரெண்ட் லுக்கையும் காட்ட முடியும் அண்ட் வேரியேஷனும் க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் யோக்கை எந்த இடத்துல வைக்கிறன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம யோக்கோட பர்பஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு கார்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஷேப்பையும் சப்போர்ட்டையும் கொடுக்கறதுக்கு யோக் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வே. எக்ஸாம்பிள், இப்போ மென் ஷர்ட்டில் பேக்கில் யோக் இருக்குல்ல, அது ஷோல்டருக்கு சப்போர்ட்டும் ஒரு ஷேப்பிங்கும் தருது. அதுபோல் யோக் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல காமனாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஷோல்டர், அதுக்கப்புறம் வெய்ஸ்ட், அதுக்கப்புறம் நெக். இந்த இடத்துல தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. காமனாக இது எந்த ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கர்ட், ஷர்ட், கோட், ட்ரவுசர்ஸ், அப்புறம் ஏதாவது ஷேப்பிங் இல்லை வால்யூம் ஆட் பண்ணுறதுனா இது யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம டெக்கரேட்டிவ் டைப்பாகவும் பண்ணலாம், இல்லை பேசிக் டைப்பாகவும் பண்ணலாம். நெக்ஸ்ட், யோக்கோட டைப்ஸ். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பேசிக் டைப், இன்னொன்று டெக்கரேட்டிவ் டைப். பேசிக் டைப்பில் ஃபுல்னஸ் இல்லாமல் வரும். நெக்ஸ்ட், இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர், பேசிக்கான ஒரு நார்மல் யோக் தான். இந்த பேசிக் யோக்கில் நம்ம பைப்பிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா மென்ஸோட ஷர்ட். நெக்ஸ்ட், செகண்ட் ஒன் டெக்கரேட்டிவ் யோக். இந்த டெக்கரேட்டிவ் யோக் வித் ஃபுல்னஸோடு இருக்கும். இந்த யோக்குக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த டெக்கரேட்டிவ் யோக்குக்கு நம்ம வேரியஸ் டக்ஸு, ப்ளீட்ஸு, அதுக்கப்புறம் ஃபில்ஸு இதெல்லாம் இன்சர்ட் பண்ணலாம். இது கார்மெண்ட்க்கு ஒரு நியூ லுக் கொடுக்கும். யோக்கோட எட்ஜில் பைப்பிங், ஃப்ரில்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். இதுதான் டெக்கரேட்டிவ் யோக். நெக்ஸ்ட், வேரியேஷன் ஆஃப் யோக். ஒரு யோக்கில் ஷேப்லேயும் டிசைன்லேயும் தான் யோக்கோட வேரியேஷன் காட்ட முடியும். அதில் என்னென்னா ஸ்கொயர், ஸ்ட்ரெயிட், ஓவல், வி ஷேப், கர்வ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய கொண்டு வரும். இந்த வீடியோவில் பேசிக் யோக்ஸ் எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃப்ரண்ட் பாடிஸ் யோக். லென்த் 4 inches ப்ளஸ் கட் பண்ணும்போது 2 inches ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 6 inches. விட்த் 7 inches ப்ளஸ் 2 inches ஆட் பண்ணி 9 inches கட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 inch சீம் அலவன்ஸோடு சேர்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணும்போது கீழே வச்சு பண்ணிடாதீங்க. எப்போவுமே யோக் அந்த நெக்குக்கு கொஞ்சம் மேலே ஃபேப்ரிக் விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷோல்டர்லலாம் ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும். சென்டர் ஃப்ரண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஷோல்டரில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், நெக்லைன் கட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த லைனுக்கும் முன்னாடி வரைக்கும் ஸ்லாஷ் பண்ணிட்டிங்கன்னா நெக் கரெக்டாக வந்துடும். எந்த ஸ்ட்ரிங்க்கும் இல்லாமல் பின் பண்ணுங்கள். அப்போ தான் ட்ரேப் பண்ணும்போது அது நீட்டாக இருக்கும், மார்க் பண்ணும்போது நீட்டாக வரும். நெக்ஸ்ட் யோக்கோட லென்த் மார்க் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணாலும் ஸ்ட்ரைட்டாக பண்ணலாம். அதே அந்த யோக் வி ஷேப்பில் வரணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட் மார்க் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இப்போ இப்படி கூட நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த டிசைனை நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூட கட் பண்ணலாம். என்னோடய யோக் நான் 4 inches லென்த் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர், அதுக்கப்புறம் ஹார்மோலும் மார்க் பண்ணுறேன். எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஹார்மோல் பர்ஃபெக்டாக ஷேப் வர்றதுக்காக ஸ்லாஷ் பண்ணுறேன். ஷோல்டர் கிட்டே இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும், நீட்டாக பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் நீட்டாக மார்க் பண்ணாலே போதும். நான் வெறும் ஷோயிங் பர்பஸ்க்காக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட், பேக் பாடிஸ் யோக். length 4 inches
ப்ளஸ் 2 inches கட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டல் 6 inches. வித் 8 inches ப்ளஸ் 2 inches ஆட் பண்ணி டோட்டல் 10 inches கட் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் ஃப்ரண்ட் யோக் பண்ணிங்களோ அதே மாதிரி பேக் யோக், அதே மாதிரி அந்த நெக்லைனுக்கு மேலே வைங்க ஃபேப்ரிக்கை. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், ஷோல்டர்லேயும் ஃபிட் ஆகும். நீங்கள் அது கீழே வச்சிங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கே பத்தாது. அதுக்கு தான் அந்த 1 inch நம்ம விடுறோம். நெக்லைன் மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் வந்து பின் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஹார்மாலையும் மார்க் பண்ணிட்டுறேன் நான் இப்போது. பேக் யோக்கும் நான் 4 inches தான் வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 inchesக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். அடுத்து ஃப்ரண்ட் ஸ்கர்ட் யோக் 4 inches ப்ளஸ் 2 inches ஈக்குவல் டு 6 inches டோட்டலாக கட் பண்ணிக்கோங்க. வித் 8 inches ப்ளஸ் 2 inches சேர்த்து டோட்டலாக 10 inches கட் பண்ணிக்கோங்க. சென்டர் ஃப்ரண்ட் ஃபோல்ட் பண்ணி வெய்ஸ்ட் லைனுக்கு மேலே எக்ஸஸ் ஃபேப்ரிக் விட்டு பின் பண்ணுங்கள். அடுத்து எந்த ஸ்ட்ரிங்க்கும் வராமல் கரெக்டாக அந்த பிரின்சஸ் லைனுக்கு நேராக ஒரு பின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சைடில் பின் பண்ணும்போது ஏதாவது ஸ்ட்ரிங்கேஜ் வந்துச்சு இல்லை சுருக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்லாஷ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த லைனுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்லாஷ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்லாஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து பக்காவாக வந்து அந்த சைடில் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சைடில் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிவிடுங்க. ஃபோர் இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிவிடுங்க. அப்படி அந்த சைடில் உங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னா கொஞ்சம் ஸ்லாஷ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் பேக் ஸ்கர்ட் யோக். லென்த் வந்து 4 inches ப்ளஸ் 2 inches ஆட் பண்ணிக்கோங்க. விட்த் வந்து 8.5 inches ப்ளஸ் 2 inches ஆட் பண்ணி ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்கர்ட் யோக் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் பேக் ஸ்கர்ட்டும். அந்த ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவாக விட்டு அந்த வெய்ஸ்ட் லைனில் பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அந்த பிரின்சஸ் சீம்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலேயும் கீழேயும் ஒரு பின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த வெய்ஸ்ட் கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்கு அந்த வெய்ஸ்ட் லைனுக்கு மேலே ஸ்லாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்லாஷ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேப்ரிக் அட்ஜஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் பின் பண்ணிவிடுங்க. எக்ஸஸ் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கோங்க. யோக் வந்து 4 inches மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம்.